மக்களே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ டேட்டூ போடுறாங்க பார்த்தீங்களா? வேலோட டேட்டூ போடுறாங்க, சிவன் டேட்டூ போடுறாங்க, இல்லை வேறு ஏதாவது கடவுளோட டேட்டூ போடுறாங்க, இந்த சூலம் போடுறாங்க, வேல் போடுறாங்க. இந்த மாதிரி போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணமானவ போடலாமா? எனக்கு தெரியல. கல்யாணமான ஆண்களும் சரி, பெண்களும் சரி நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. போடலாமா இது? இதுக்கு என்ன ரீசன்? அதாவது தெரியாமல் போடுறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா இதுக்கு? இது அதாவது டேட்டூ போடுறவங்க பார்த்திங்கன்னா உண்மையான அன்பு, கடவுள் மேலே உண்மையான அன்பு, பக்தியும் அதிக பக்தியும் கொண்டவங்க வந்து போடுவாங்க இதை. அப்படி இருக்கும்போது இது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல. யாராவது இருந்தால் விளக்கம் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. எனக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணுங்கள். சாரி மக்களே, இது எதுக்காக நான் போடுறேன்னா, நானும் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. சூலம் டேட்டூ போட்டிருக்கேன். இது போட்டு ஒரு 5 வருஷம் ஆகுது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிவனை பிடிக்கும். இப்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சது முருகரை பிடிக்கும். ஏன்னா சிவன் பக்தங்க இருக்கிறவங்க, சிவனை வந்து வழிபடுறவங்க கண்டிப்பாக வந்து முருகருக்கு வழிபடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா முருகர் வந்து சாதாரண ஒரு கடவுள் கிடையாது, பொக்கிஷம் அவர், நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவர். அதனால் வந்து இப்போ அடுத்தது வந்து வேல் போடலான் இருக்கேன் நான். ரொம்ப மனசில், அதாவது என் உடம்புக்குள்ளே அவரோட இது இருக்கணும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவரோட நினைவு இருக்கணும்னு நினச்சி நான் போடுறேன். இது போடலாமா வேண்டாவா? எனக்கு தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்களேன், கமெண்ட்டில் சொல்லுங்களேன்.